ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கண்ணதாசனை பற்றின ஒரு சூப்பரான தகவல் பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். கண்ணதாசன் கண்ணீருடன் எழுதிய ஒரு ஹிட் பாடலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 1961ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் பாசமலர். இந்த படம் தான் தற்போது வரை அண்ணன் தங்கை உறவிற்கு உதாரணமாக கூறப்படும் படங்களில் ஒன்றாகும் இருந்து வருகிறது. இந்த படத்தில் மொத்தம் 8 பாடல்கள் இருக்கும் நிலையில் 7 பாடல்களை ஏற்கனவே கண்ணதாசன் எழுதி கொடுத்துட்டாரு. அதை எம்எஸ்வி கம்போஸும் பண்ணிட்டாரு. ஆனால் 8வது பாடலை மட்டும் பல நாட்கள் எழுதி கொடுக்காமல் எம்எஸ்வியை டென்ஷன் பண்ணிட்டாராம். இந்த சமயத்தில் கண்ணதாசனோட சொந்த ஊரில் இருந்து ஃபோன் வர அதில் பேசிய நபர், உங்கள் தங்கைக்கு பாம்பு கடித்து மிகவும் மரணப்படுக்கையில் இருக்காங்க, மருத்துவமனையில் இருக்காங்க, உடனே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை அறிஞ்ச கண்ணதாசன் தன்னுடைய வேலைகள் அனைத்தும் தவிர்த்துவிட்டு தங்கையை பார்க்க கண்ணீரோடு கிளம்பிட்டாராம். இதை கேள்விப்பட்ட எம்எஸ்வி, இனி எந்த பாடலை நாம் கம்போஸ் பண்ணின மாதிரி தான் அப்படின்னு தலையில் கையை வச்சு உட்காந்துக்கிட்டாராம். அப்போது தான் எம்எஸ்விக்கு காத்திருந்த ஆச்சரியம். கண்ணதாசன் எழுதாமல் இருந்த அந்த ஒரு பாட்டின் லிரிக்ஸ் வரிகளை கண்ணதாசன் அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டாராம். அதாவது பல நாட்களாக இந்த பாடலுக்கு லிரிக்ஸ் யோசிச்சு கொண்டிருந்த கண்ணதாசன் தன்னுடைய தங்கைக்கு பாம்பு கடித்த உடனே கண்ணீருடன் ஊருக்கு செல்லும் வழியில் அவர் நினைவில் தோன்றிய வரிகளை ஃபோன் போட்டு அசிஸ்டண்ட்டை கூறியிருக்காராம். எழுத வச்ச எம்எஸ்வி கொடுத்த பாடல் தான். அந்த பாடல் தான் என்னென்னா, மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் என தொடங்கும் அந்த பாடல். இந்த பாடலை கடும் வேதனையோட கண்ணதாசன் எழுதினால் என்னவோ அந்த பாடல் ரொம்ப சூப்பர் ஹிட் அடிச்சிருக்குங்க. கவிஞர் கண்ணதாசன் எழுதும் பாடல்களுக்கு எப்போதுமே ரசிகர்கள் மத்தியில் தனி வரவேற்பு உண்டுங்க. குறிப்பாக கண்ணதாசன் பாடல்கள் பெரும்பாலும் அவர் சந்திக்கும் காட்சிகள் மற்றும் அனுபவங்களை கொண்டே எழுதப்பட்டவை. அதனால் தான் என்னவோ காலம் கடந்து ரசிக்கப்படும் பாடல்களில் ஒன்றாக கண்ணதாசன் பாடல்கள் இருக்குதுங்க. கண்ணதாசனோட பாடல்கள் எப்பயுமே அவர் அனுபவத்தை வச்சு எழுதுறதாங்க. கண்ணதாசன் எண்ணற்ற பாடல்கள் நிறையவே எழுதியிருக்காருங்க. அவர் எழுதின பாடல்கள் எல்லாமே தன்னோட அனுபவத்தை கொண்டு எழுதினாலே என்னமோ தெரியல, அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரியே அது நடந்துருந்துங்க. அதனால தான் நம்ம கண்ணதாசனோட பாடல்கள் காலம் கடந்தாலும் மக்களோட மனசில் நீங்கா இடத்த பிடிச்சிருச்சுங்க. அது மக்களோட எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கிறனால தான் நல்ல சந்தோஷமாக இருக்க நேரத்தில் சந்தோஷமான பாடல்களும், துவண்டு வரும் நேரத்தில் தூக்கி விடும் பாடல்களாகவும் இருக்குது அப்படின்ற பெருமையை பெற்றவர் தாங்க நம்ம கண்ணதாசன். துவண்டு விடும் நேரங்களில் தூக்கி விடும் ஊன்றுகோலாக எண்ணற்ற பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்காருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.